ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. எள்ளு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எள்ளு பச்சடி செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக செய்யலாம். எள்ளு பச்சடிக்கு தேவையான எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கப் இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சிகப்பு மிளகாய், வெல்லம், உப்பு, தாளிக்க கடுகு, உளுந்து, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு மிளகாய் நம்ம எள்ளு வறுக்கும் போது சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிறத தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாங்க. தாளிக்க மட்டும்தான் எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளும் ஒரு சிகப்பு மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு படப்படன்னு வெடிக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வறுத்தா தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பாருங்கள், எள்ளு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு கலரில் வறுத்துக்கணும். கருகாமல் பார்த்துக்கோங்க. வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இல்லை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். உப்பில் இருக்கிற ஈரமும் போகட்டும். நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வெல்லம் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் போட்டால் நம்மளோட எள்ளு பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. எள்ளு பச்சடிக்கு நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இதை ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். பச்சடி அப்படிங்கும்போது நம்ம விழுதாக தான் செய்வோம். இதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எள்ளு பச்சடி ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எள்ளு வறுத்து அதே பேன் தான் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஆகட்டும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, பெருங்காயம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. உளுந்து ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்கிற சிகப்பு மிளகாய் இதை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடுகும் வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுந்து நல்லா கோல்டு கலராக வந்துடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை அந்த பச்சடியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தாளிப்பை இந்த பச்சடியில் சேர்த்துக்கலாங்க. சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சத்தான சுவையான எள்ளு துவையல், எள்ளு பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. வெல்லம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுலாங்க. நல்லா புளிப்பாக, காரமாக, உப்பு எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க கருப்பு எள்ளில். அதனால் நீங்கள் கருப்பு எள்ளில் கூட தாராளமாக இந்த பச்சடியை செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த பச்சடியை டெஃபினட்டாக செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸுக்கு, சூடான ஒயிட் ரைஸுக்கு நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி இந்த பச்சடியை மிக்ஸ் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான சுவையான எள்ளு பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.